நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு இரட்டை வேடம் போடுவதாக திமுக மாநில வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார். மாலை முரசு அதிபர் மறைந்த ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 92வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள மாலை முரசு அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு திமுக சார்பில் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவிஞர் காசி முத்துமாணிக்கம், நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். நீட்டுக்கு இந்த அரசாங்கம் என்பது இரட்டை வேடமாக இருக்கிறது. ஒரு பக்கம் நீட்டுக்கு தீர்மானம் கொண்டவராக இப்போது சொல்லுகிறார்கள். ஆனால் நீட்டுக்காக போராடிய மாணவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்குவது. எப்போதுமே மாணவர்கள் போராட்டம் செய்தால் அந்த களத்திலே கைது செய்வார்களே தவிர கல்லூரி வகுப்புகளுக்கு சென்று அவர்களை தேடுவது என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இல்லை, வெள்ளைக்காரன் காலத்தில் கூட கிடையாது. நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு இரட்டை வேடம் போடுவதாக திமுக மாநில வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் குற்றம் சாட்டியுள்ளார். மாலை முரசு அதிபர் மறைந்த ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 92வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள மாலை முரசு அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு திமுக சார்பில் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் காசி முத்துமாணிக்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவிஞர் காசி முத்துமாணிக்கம், நீட் தேர்வு விவகாரத்தில் தாவேக அரசு இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். நீட்டுக்கு இந்த அரசாங்கம் என்பது இரட்டை வேடமாக இருக்கிறது. ஒரு பக்கம் நீட்டுக்கு தீர்மானம் கொண்டவராக இப்போது சொல்லுகிறார்கள். ஆனால் நீட்டுக்காக போராடிய மாணவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்குவது. எப்போதுமே மாணவர்கள் போராட்டம் செய்தால் அந்த களத்திலே கைது செய்வார்களே தவிர கல்லூரி வகுப்புகளுக்கு சென்று அவர்களை தேடுவது என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இல்லை, வெள்ளைக்காரன் காலத்தில் கூட கிடையாது.